பீமா கிட்ட இருந்து நான் எவ்வளவோ கத்துட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில நான் உனக்கு சத்தியம் பண்றேன். நாங்க அண்ணன் தம்பி சேர்ந்து உன் கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ண முடியுமோ பண்றோம். ஒருவேளை எங்களால் அப்படி செய்ய முடியலனா எங்களையும் மன்னிச்சிரு மஞ்சுளா. நாங்க எதுக்கும் லாய்க்கில்லாதவங்கன்னு பீமா கிட்டயும் நாங்க மன்னிப்பு கேட்டுப்போம். போதும் போதும் நிறுத்து பீம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் மஞ்சுளாக்கு தலை சீவுவ? மஞ்சுளாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நல்லா தயாராகி தான் போகணும். ஆனந்த், இந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு நீ அந்த பக்கமா போ. அங்க இருக்கிற எல்லா கல்யாணமான பொண்ணுங்க கிட்டயும் உன்னோட கேள்வியை கேளு. பதில இதுல எழுதி வாங்கிக்கோ. நான் இந்த பக்கமா போறேன். சரிங்க பாலாண்ண. இவனுக்கு 2 பேரும் எங்க போனானுங்க? மாமனார் இவனுக்கு 2 பேரும் எங்கேயாவது அனுப்பிச்சிட்டாரா? இல்ல, நாங்க எங்க வேலையா தான் வெளியே போயிருந்தோம். அம்மா, நானும் ஆனந்தும் சேர்ந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்த 50 பொம்பளைங்க கிட்ட அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க கேட்டோம். அதுக்கு சொல்லு, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? 50 பொம்பளைங்களும் ஒரே பதில தான் சொன்னாங்க. மஞ்சுளாவோட வயசுல தான் அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதா சொன்னாங்க. அந்த வயசுல கல்யாணம் ஆனதுனால நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் உடல் ரீதியா பலவீனம் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்களால பொது அறிவை வளர்த்துக்கவே முடியலையா. ஆனா அம்மா, யாருமே அதை பத்தி நல்லதாவே சொல்லல. அம்மா, பல்லாக்குல போன ஒரு பொண்ணை பார்த்து தானே உங்களுக்கு மஞ்சுளாக்கும் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வந்துச்சு. அதே மாதிரி அம்மா, இதுல ஒண்ணு இல்ல. அதே மாதிரி பல்லாக்குல போன 50 பொண்ணுங்க அவங்களோட கருத்துக்களை எழுதியிருக்காங்க. இத படிச்சுட்டாவது மஞ்சுளாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. கல்யாணம் வேணாமா? அம்மா, கொஞ்சம் சொல்றது கேளுங்க. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்னைக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்கோமோ கண்டிப்பா அது அன்னைக்கு நடக்கும். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னென்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பீமாவை போய் பாப்பீங்க, கடிதாசம் வாங்கிட்டு வருவீங்க, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. என்ன சொன்னாலும் கல்யாணம் நடக்கும். நீங்க சாப்பிடுறதா இருந்தா கை கால் மட்டும் இல்ல, மனசையும் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. இல்லனா உங்க விருப்பப்பட்டு என்ன வேணாலும் செய்யுங்க. இனி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்த்தே ஆகணும். ஆனா பாலண்ண, அப்படி செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அம்மா அவங்களோட முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்களே. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். காலம் போக போக எப்படி இல்லாமோ மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சமா சீர் செஞ்சா போதும்பாங்க. ஆனா இப்ப என்னடானா எல்லா சீரையும் ஏத்திக்கிட்டே போறாங்க. இனிமே வரப்போற காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணோட
குணத்தை எல்லாம் வச்சு மதிக்க போறது இல்ல, அவ என்ன சீர் கொண்டு வராங்கறத பார்த்து அதை வச்சுதான் அவளுக்கு மதிப்பு இருக்க போகுது. உண்மைதான். பொண்ணு கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனா பையன் கல்யாணத்துக்கு சீர் வாங்கும்போது நல்லா இனிக்கும். ஆனா எனக்கு என் அண்ணன் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. அவரு தான் பையனோட கல்யாணத்துக்குலாம் எந்த பொண்ணுகிட்டயும் சீர் கேட்க மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க. அது சரி, அதையும் பார்க்கலாம். அண்ணே, ஆனந்த் பாலா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதம்மா. அவனுக்கு எங்க போயிருக்கானுங்கன்னு முதல்ல பாருங்க. அவனுக்கு புதுசா என்ன பண்ண கிளம்பியிருக்கானுங்கன்னு தெரியல. நீங்க இருங்க நீ, நான் போய் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். அம்மா, ஒன்னு சொன்ன தப்பா நினைக்காதீங்க. மச்சானுங்க ஒவ்வொருத்தனும் உண்மையிலேயே வித்தியாசமானவனு தான். வீட்ல யாருங்க? வீட்ல யாருங்க? யார் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நாங்க ராம்ஜி சக்பாலோட பசங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம். சொல்லுப்பா, என்ன சொல்லணும்? அது வந்து அம்மாவையும் எங்க அத்தானையும் தவிர வீட்டில் வேற யாருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை. அப்பா மனசார ஒத்துக்கல, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. எங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான், பீமராவ். அவனும் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதனால நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா. நீங்கெல்லாம் இந்த கல்யாணம் ஏன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது உங்க தங்கச்சியை யோசிக்கும் போது எங்க பையன் அதுக்கு எத்தனையோ மடங்கு பரவாயில்ல. உங்க குடும்பத்தை விட எங்க குடும்பம் எவ்வளவோ பரவாயில்ல. அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு? அது வந்து என்னன்னு சொல்றது, அது மஞ்சுளா இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ முதல்ல நல்லா படிச்சு அப்புறமா கல்யாணம் பண்ணலான்னு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுறோம். என்ன சொன்ன? படிக்க போறாளா? படிச்சு அவ என்ன பண்ண போறா? நீங்க என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க? படிச்சு முடிச்ச உடனே உங்க தங்கச்சி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க போறாளா? ஒருத்தர் படிக்கிறதுனால ஞானமும் சுயமரியாதையும் உண்டாகி அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு அப்பா சொல்வார். அவங்க என்ன பண்ணாலும் சரி, அதுல தன்னம்பிக்கை, ஒழுக்கம், அறிவு எல்லாம் கலந்துருக்கோன்னு சொல்வாரு. போதும். கல்யாணம் வேண்டான்னு நினைச்சா உங்க அப்பாவை அனுப்பிவீங்க. கல்யாண முடிவெல்லாம் பெரியவங்க தான் எடுப்பாங்க, சின்ன பசங்க இல்ல. உன் அம்மா தோத்து போயிடுவேன்னு நினைச்சியா பீமா? உன் அம்மா தோக்க மாட்டா. அவளும் உன்ன மாதிரி பிடிவாதக்காரிதான். உன் அப்பா உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு அங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் உண்மை, நீங்க வந்தாலும் நான் உன்கிட்ட பேச போறதில்ல. என்ன நீ என்ன ரொம்ப பாடப்படுத்திட்ட பீமா. ஏற்கனவே நான் ரொம்ப கவலையில இருக்கேன். உங்க அம்மாவோட பிரச்சனையை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பீமா? நீ புரிஞ்சுக்காதது மட்டும் இல்ல,
உங்க அண்ணன்களையும் நல்லா கெடுத்து வச்சிருக்க நீ. அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் பார்த்துட்டு பொறுமையா இருப்பேன்னு நினைச்சீங்களா? நீங்க உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல, அதனால யாராலையும் உங்களை தடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல ரெண்டு பேரும். அப்படிலாம் நடக்காது. உங்க ரெண்டு பேருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். இங்கிருந்து போங்க, கிளம்புங்க. என்னாச்சு? ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா. நில்லுங்க. இங்க வாங்க. மருமகளே, அப்படி வா. உன்னோட பேர் என்ன? ஆங்கிலத்திலேயே சொல்லு. சொல்லண்டி. சொல்லு. My name is Renuka. நான் உனக்கு யாரு? ஆங்கிலத்திலேயே சொல்லு. You are my father-in-law. கேட்டுட்டீங்களா? ஏன் மருமகளும் படிச்சவதான். அவ என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் பாத்திரம் கழுவுறதுக்கும் வீட்டை பெருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. புரிஞ்சுதா? இங்க மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி வேற எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க அவளுக்கு சமைக்க தெரியுமா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டை நல்லா பாத்துக்குவாளான்னு தான் கேட்பாங்க. நான் இதையெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியுதா? ஏன்னா உங்களோட பகுத்தறிவு தந்தை இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்க மாட்டாரு. அதனாலதான் நீங்க பெரிய மனுஷன் மாதிரி கல்யாண பேச்சு பேச வந்திருக்கீங்க. வீட்டுக்கு கிளம்புங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்கடா. சாப்பாடு போடு. சரிங்க. எங்கடா போயிருந்தீங்க? சொல்லுங்கடா. எங்க போனீங்க? எங்கடா போனீங்க? பேசுங்க. அம்மா அது வந்து வேலைக்கு. வேலைக்கு? என்ன வேலைக்கு போனீங்க? எனக்கு தெரியும். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போயிருந்தீங்க. சொல்லுங்க. ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்களா? அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்தை நிறுத்த போயிட்டீங்களா? ஒருத்த என்னடானா சொல்லாம கொள்ளாம அக்கா வீட்டுக்கு போயிருக்கான். உங்க அப்பா அலறி அடிச்சுக்கிட்டு அவனை கூப்பிடுறதுக்கு போயிருக்காரு. நீங்க என்னடானா உதவி பண்றதுக்கு பதிலா பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு கூட துப்பில்ல, ஆனா உபதேசம் மட்டும் பண்ணுவாங்க. அம்மா நான் வேலை தானே பாக்குறேன். போக போக நான் இன்னும் நல்லா வேலை பார்ப்பேம்மா. நிறைய பணம் சம்பாதிப்பேன். நானும் வேலைக்கு போவேன். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாம். அம்மா என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. முடிச்சிட்டீங்களா? பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இனி ஏதாவது பேசணுமா? டேய் நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்கடா.
நீங்க தான் பீமாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எது சரி எது தப்புன்னு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவி பண்றதுக்கு பதிலா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தயாரா இருக்கீங்க. பீமா மட்டும் வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கிறவன்ட்ட. கொஞ்சம் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிக்கிறியா? இப்ப 2 பேர் வந்துருவாங்க. சரிங்க அத்தை. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? ஆமாப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சது. இல்ல எதையாவது மறந்துட்டீங்களா? இல்லப்பா. சரி சரி வைங்க. உனக்கு நலங்கு வைக்கிற சடங்கு இருக்குதுப்பா. ஆமா ஆமா ஆமா, அது அப்புறமா போட்டுக்கலாம். ஏப்பா நீ போய் கொஞ்சம் கல்யாண ஜிப்பாவை போட்டுட்டு வாயேன். எப்படி இருக்குன்னு நாங்களும் கொஞ்சம் பாக்குறோமே. சரிப்பா. ஆனா நீ போய் இதெல்லாம் எடுத்து உள்ள வைடா, இந்த அறையில. சரிங்கப்பா. அண்ணி, ஏன் கல்யாண ஜிப்பா எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தனாரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் அண்ணி, சொல்லுங்க. இங்க பாருங்க குழந்தனாரே, அந்த பொண்ணு சம்மதிச்சு கல்யாணம் நடக்குதா இல்ல விருப்பம் இல்லாம நடக்குதான்னு இங்க யாருமே கவலைப்பட போறது இல்ல. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னடா உடைய மாத்திட்டு வருவியா இல்லையா? இல்ல பொழுது விடியற வரைக்கும் உட மாத்திக்கிட்டே இருப்பியா? அண்ணி, மஞ்சுளா என்ன நினைக்கிறாங்க? அவங்க 2 பேரும் சொல்லவே இல்லையா? அவளை யார் கேக்குறா? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்யாண ஜிப்பாவை போடுறதுக்கே இவனுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. முகூர்த்தத்துக்கெல்லாம் இவன் சரியான நேரத்துக்கு வருவானே தெரியலையே. மாப்பிள்ளை தயாராகி வருதுங்கிறது அவ்வளவு சுலபமா என்ன? அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆஹா, ரொம்ப அழகா இருக்காண்டா. ஜிப்பா இவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? அப்பா, பொண்ணோட அம்மாவை தவிர யாருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதப்போ இந்த கல்யாணத்தை பண்றது முறையாப்பா? தலைப்பாகையும் வச்சுட்டா மாப்பிள மாதிரியே இருப்பான். உங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? ஒரு மாப்பிள தயாராகிறது அவ்வளவு சாதாரணமான்னு கேட்டா. நீ உன்னோட விருப்பப்படியே தயாராகி வா. ஆனா முகூர்த்தம் முடியறதுக்குள்ள வந்துரு, சரியா? அப்பா, உங்களுக்கு வேணான்னு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா நான் போய் கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறேன். நீ நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செஞ்சா போதும். என்ன துணிச்சல் இருந்தா அங்க போவேன்னு சொல்லுவேன். நீ கல்யாணம் அன்னைக்கு தான் அங்க போகணும், புரியுதா? போங்கடா, போங்க உள்ள. அம்மா, போங்க. இருக்குங்க. என்ன ஆச்சு அண்ணி? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அண்ணி, அவங்களுக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? அண்ணி, அண்ணி,
என்ன அண்ணி பண்றீங்க? 2 பேரும் உள்ளே கடங்க. ஐயோ, மா பீமா இங்க வந்ததும் அவனையும் உங்க கூட உள்ள போட்டு நான் பூட்டி வச்சிருவேன். பீமா கங்கா வீட்டுக்கு போயிருக்கான். இவனுங்க 2 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக போயிருக்கானுங்க. அம்மாவும் அப்பாவும் இவங்களை எல்லாம் நல்லா நேசிக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு இஷ்டத்துக்கு ஆடுறானுங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே கடங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப புண்ணியம் பண்ண அண்ணனுங்க நீங்க 2 பேரும் தான். சொந்த தங்கச்சியோட கல்யாணத்துல கூட உங்க 2 பேராலையும் கலந்துக்க முடியாம போக போகுது. அப்பா பீமாவை கூட்டு வரதுக்காக கங்காக்கா வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படின்னா மஞ்சுளாவோட கல்யாணம் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா நடந்தே தீரும். பீமா வரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னோட தம்பியே கல்யாணத்துல கலந்துக்கலனா ஊருக்காரங்க அது இதுன்னு பேசுவாங்கல்ல. நம்ம 3 பேரையும் முகூர்த்தம் வர வரைக்கும் இங்கே அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கும். முகூர்த்த நேரத்துல தான் திறந்து விடுவாங்க. கல்யாணத்துல நம்ம 3 பேரும் கலந்துக்கிட்டதா ஊருக்காரங்களும் அப்ப நம்பிடுவாங்க. நாம கல்யாணத்தை நிறுத்த புதுசா ஏதாவது யோசிச்சு ஆகணும். நம்மளே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறோம், என்ன செய்ய முடியும் ஆனந்த்? இப்ப நீ வாடா. உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வா வா வாடா. என்னடா இது புது பழக்கம்? உனக்கு கல்யாணம்னு நான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டேன். எல்லாரும் மாப்பிள்ளை ஊர்வலம் போறதுக்கே தயாரா இருக்காங்க. நீ கல்யாண ஜிப்பாவை போட்டுக்கிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறியா? அதையெல்லாம் நீ பேசக்கூடாது. உன் கல்யாணத்தை எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தா ஜன்னல் வழியாவே கொடு. மாப்பிள்ளை அழைப்பு சமயத்துல அவன் வெளியே வந்தா போதும். சரிங்க. ஏதோ ஆங்கிலத்துல 2 வார்த்தை பேசுறீன்னு சொன்னா நீ பேசி என் புள்ள மனசை கெடுத்து வச்சிருக்கிற. போய் மஞ்சள் அரை. இவளை அடிச்சு துரத்தவா? இப்ப வேண்டாண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இவளும் இங்க இருந்து போயிட்டானா அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் யார் பாக்குறது? விடு, வா போலாம். வாமா, இப்படி உட்கார். பாலன, நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன்னு. இனி இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. அப்பா பீமாவை கூட்டு வரதுக்குள்ள எல்லாமே கையை மீறி போயிடும். அது மட்டும் இல்லை, பீமா இங்கே வந்ததுமே அவனையும் நம்ம கூட இங்கே போட்டு பூட்டிடுவாங்க. முகூர்த்த வரைக்கும் நாம இங்கேருந்து வெளியவே வர முடியாது. நீ சொன்னதும் சரிதான் ஆனந்த். நம்மளால இனி எதுவும் செய்ய முடியாது. நம்ம தோத்துட்டோம். உனக்கு நான் சத்தியம் பண்றேமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன் கல்யாணத்தை நிறுத்த நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை எங்களால பண்ண முடியலனாலும் எங்களை மன்னிச்சிருமா. அண்ணனுங்களால என் கல்யாணத்தை நிறுத்த முடியாம போகலாம்.
ஆனா அண்ணனுங்களும் தம்பியும் என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறத நினைச்சா நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷமே என் படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி போருமேங்கிற என் கவலைய கண்டிப்பா என் கவலையை குறைச்சிரும். மருமகளே, மஞ்சள் அரைச்சிட்டேனா கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வா. வந்துட்டேன் அத்தை. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பேன்பா. முடியாது. பாஸ்கர், ஒழுங்கா நீ திரும்புறியா இல்ல நான் அப்பாவை கூப்பிட்டுமா? அம்மா, நீங்க அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. நான் இந்த கல்யாணத்தை பண்ணா ஒரு அப்பாவி பொண்ணோட கல்வி கனவை கலைச்ச குற்ற உணர்வு இருக்கும். பாஸ்கர், நான் அப்பாவை கூப்பிட போறேன். அம்மா, நான் வாழ்க்கையில இனி எதையும் கேட்க மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு பாஸ்கர், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம உங்க அப்பா கிட்ட அடி வாங்குற? ஒழுங்கா திரும்பு, இல்லன்னா நான் அவர் தான் கூப்பிடுவேன். என்னாச்சு? கொழுந்தனாரே, கொஞ்சம் திரும்புங்க. நான் சொல்றதையாவது கேளுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம மனம் தளரவே கூடாது. தைரியமா போராடணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. பாலன, நாம இங்கிருந்து தப்பிச்சிடலாம். பீம் முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படியே நம்ம பண்ணலாம். சில விஷயங்கள் பீமாவால மட்டும்தான் முடியும். பாலான நாம நினைச்சாலும் பண்ணலாம். பீமா என்னென்ன சொன்னான்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, செய்யலாம்ப்பா. ஆனா இங்க இருந்து நாம எப்படி வெளியே போறது? இந்த கதவை வெளியில இருந்து பூட்டி இருக்காங்க. பாலன, ஒரு வழி இருக்கு. என்ன? என்னப்பா சத்தம்? இந்த நடு ராத்திரியில யார் இப்படி வாத்தியம் வாசிக்கிறாங்க? சத்தத்தை வச்சு பார்த்தா வீட்டுல இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா என்ன நடக்குது? புதுசா என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? நான் கேக்குறது காதுல விழல? என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? அம்மா, நீங்க கதவை திறங்க, இல்ல ராத்திரி முழுக்க நாங்க யாரையும் தூங்க விட மாட்டோம். பாலன, வாசிங்க. அப்படியா? விஷயம் அப்படி போயிட்டு இருக்கா? உங்களால எவ்வளவு முடியுமா வாசிங்க. இப்படி நீங்க என்ன கூத்தடிச்சாலும் நான் கதவை திறக்க போறதில்ல, புரிஞ்சுக்கோங்க. அண்ணி, திறந்து விடுங்க அண்ணி, குழந்தைங்க தானே. இல்ல அண்ணி, நான் திறக்க மாட்டேன். என்ன பண்ணாலும் திறக்க மாட்டேன். நீ வாசிச்சுக்கிட்டே இரு, நீ ஆடிக்கிட்டே இரு. எப்படி தங்கச்சி கல்யாணத்துல வாத்தியம் வாசிக்க முடியாதுல்ல, இப்ப வாசி. இது போதும்ல? நல்லா வாசிங்க, நல்லா ஆடுங்க.
வித்தியாசமான குடும்பம் தான். நீ போய் தூங்க. அண்ணி நீங்களும் தூங்குங்க. படு. அண்ணி படுத்துக்கோங்க. நம்ம திட்டம் இப்படி சொதப்பிருச்சே. நம்ம திட்டம் இப்படி சொதப்பிருச்சே. பாலன, நீங்க வாத்தியம் வாசிங்க, நான் கதவை உடைக்கிறேன். சரி. திரும்பவும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? இப்படி ராத்திரி முழுக்க வாசிச்சு நம்மள தூங்க விட மாட்டானுங்களா? வாசிக்கிட்டும் விடுங்க. ராத்திரி முழுக்க அவனுங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். கலைச்சு போனதும் தூங்கிடுவானுங்க. அவனுங்க அடிக்கிற கூத்த நாம கண்டுக்காமலே இருந்தோம்னா தன்னாலேயே அமைதியாயிடுவானுங்க. நீ படு மஞ்சுளா. நீங்க 2 பேரும் இப்படி ஆட்டம் போட்டப்பவே சந்தேகப்பட்டேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 2 பேரும் உங்க வீட்டுல உள்ளவங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் உங்க அத்தாண்டா. உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சும்மா பூட்டி வச்சது தப்பு. இப்ப பாருங்க, கயிறை எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரோட கையையும் காலையும் கட்டி போட்டு உள்ள வச்சு அடைக்கிறேன் பாருங்க. வாங்கடா. அண்ணி எழுந்துருங்க. மஞ்சுளா எழுந்துரு 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 எழுந்துரு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல? என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. என்ன அண்ணன் வரும்போது பீமாவையும் துளசியையும் கங்காவையும் கூட கூட்டிட்டு வந்துட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். ஆமா அண்ணி, பீமாவை மட்டும் அவர் கூட்டிட்டு வர போறது இல்ல, அவன் கூட துளசியும் கங்காவும் வர போறாங்க. உன் கூட பிறந்தவளுங்க உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாங்கல்ல? முதல்ல எல்லாரும் வரட்டும், அப்புறம் வீடே உற்சாகத்துல 2 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். சரி சரி, வாங்க வாங்க எழுந்துருங்க. என்ன பேசிட்டே இருக்கீங்க, நிறைய வேலை இருக்கு, வாங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? என்ன எப்படி இது? அண்ணி அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன இதெல்லாம்? என்ன சீக்கிரம் சீக்கிரம் கட்டுமா. அவக்கு முடியல அண்ணி. மாப்பிள்ள எந்திரிங்க. என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? போய் குடிக்க தண்ணி கொண்டு எடுத்துட்டு வா. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா. மஞ்சளா சீக்கிரமா வா. யார் இப்படி பண்ணது? பாலவும் ஆனந்தும் தான். பாலாவும் ஆனந்தும் என்ன பண்ணாங்க? அவங்க ராத்திரி கதை உடைச்சிட்டு ஓட பார்த்தாங்க. நான் அவங்கள தடுக்கலான்னு முயற்சி பண்ணப்போ அவங்க என்ன கீழே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த கட்டையில கட்டி போட்டுட்டு என் வாயில இந்த துணியை சுருட்டி வச்சுட்டு ஓடி போயிட்டானுங்க.
மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ளை. ஐயா ஐயா, நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை. என் பசங்க அப்படி பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இன்னைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சிடட்டும். அவங்க செஞ்சதுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவனுக்கு திரும்பவும் ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு பயமா இருக்கு. எப்படி பண்ணுவானுங்க? எப்படி பண்ணுவாங்க? அவனுங்க என்னென்னமோ பண்ணணும்னு நினைப்பானுங்க தான். ஆனா நாம எதுக்கெல்லாம் தோத்து போக கூடாது. அவனுங்க பண்றத பண்ணட்டும், நாம பண்றத நாம பண்ணிக்கலாம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடை எல்லாம் பண்ணுங்க. அது நடக்கட்டும். அதுக்குள்ள பீமாவோட அப்பா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாரு. ஒருவேளை அவனுங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டானுங்கன்னா அப்புறம் அந்த சீர் பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துருங்களேன். மஞ்சுளா, நீ வா, நான் உனக்கு மருதாணி எல்லாம் வச்சு விடுறேன். வா. என்னாச்சு அண்ணி? இந்த ஆனந்தும் பாலாவும் என்ன பண்ண போயிருக்காங்கன்னு தெரியலையே. மஞ்சுளா இரு, நான் வரேன். ஐயா, ஆசிரியர் ஐயா. அட பாலாவா, நீ எப்போ வந்த? ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? நான் நேத்தே வந்துட்டேன்யா. எங்களுக்கு இப்போ உங்க உதவி தேவை. உதவியா? என்ன உதவி? பீமா என்கிட்ட ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தான். அதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்கவும் சொன்னான். ஏன்னா எங்களால இதை தனியா பண்ண முடியாது. கூட வாங்கலேன் ஐயா. அது சரிப்பா, நான் பீமா எங்க? ஐயா, எல்லாத்தையும் நாங்க போற வழியில சொல்றோம், நீங்க வாங்க. சரி, எங்க போகணும்னு முதல்ல சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் கூட நேரம் இல்லையா? வாங்கய்யா. போற வழியில நான் எல்லாத்தையும் சொல்றேன், வாங்கய்யா. சடங்குக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மறக்காம எடுத்து வச்சிருங்க. பொண்ணுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாம் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடியே என் கையில கொடுத்துருங்க. இப்ப நீ வெளியிலேயே இரு. மாப்பிள்ளை அழைப்புக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வந்ததும் முதல்ல அவங்கள சாப்பிட வை. போ. நீ எதுக்கு மூஞ்சியே பாக்குற? போய் பையனை தயார் பண்ணு. போ. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. ஆனா வாங்க வாங்க, நாங்களே இப்ப வரலான்னு இருந்தோம். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? நீங்க தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடியே சீர்வரிசையெல்லாம் வந்துடணும்னு. எப்படியும் பொருளை கொடுத்துதான் ஆகணும். அத மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடியே கொடுத்துடலாம் நீங்க வந்தோம். நீங்க கேட்ட எல்லா பொருளும் வந்துருச்சான்னு 1க்கு 2 தடவை நீங்க பாத்துக்கலாம்ல. ஆனா அதெல்லாம் எதுக்குங்க பாத்துக்கிட்டு? ஏதாவது விட்டு போயிருந்தா தான் என்ன, அதை அப்புறமா வாங்கிட்டா போச்சு. சரி, ஒண்ணு பண்ணுங்க. இந்த எல்லா பொருளையும் இப்படி வாசல் பக்கத்திலேயே வச்சிருங்க. அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களும் பார்த்தா என் பையனோட கல்யாணத்துக்கு எவ்வளவு சீர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. வைங்க வைங்க, இங்க வைங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். வைங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். நிறைய வேலை இருக்கு. சரிங்க, கிளம்புறோம். பார்க்கலாம். போயிட்டு வாங்க. ஏன் மாப்பிள்ள, ஆனந்த் பாலாவை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? அண்ணி, நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆனந்தும் பாலாவும் எங்க போனாங்க, என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இத பத்திலாம் இப்ப நாம கவலைப்பட வேண்டியதே இல்ல. நம்ம வீட்டு பொண்ணோட கல்யாணம், நாம அதை மட்டும் கவனிப்போம். என்ன பீமா பாய், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வந்தாலும் வந்துச்சு, ஊருக்காரங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டமா போச்சு. பொண்ணுக்கு கல்யாணம் வந்தது 3 பசங்களும் ஓடி போயிட்டாங்க. ராம்ஜிய கூட இப்ப எங்கேயுமே காணுமே. குடும்ப தலைவரே ஓடி போயிட்டாரா? உண்மையை சொல்றேன் பீமாபாய், இப்படி ஒரு கல்யாணத்தை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. உண்மையிலே சரியான குடும்பம் தாயா. ஒரு அத்தை இருக்கிறா, அவ புகுந்த விட்ட விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கா.
சரிம்மா, பொண்ணை கட்டி கொடுத்தியே, அவங்களையாவது கூப்பிடலாம்ல? ஐயா கூப்பிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. பசங்க என்னடான்னா ஆளுக்கு ஓடி போயிட்டானுங்க. சரி, இன்னொரு பொண்ணு இருந்துச்சே, அதை எங்கேயாவது அனுப்பி வச்சிட்டியா என்ன? இல்ல ராம்ஜி வேற காணாம போயிட்டான்ல. பீமாபாய், நான் ஒண்ணு கேட்கவா? அப்படி என்ன கல்யாணத்தை தான் நீ பண்றியோ, யாருமே அதுல கலந்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. சரியா சொன்னீங்க செட்டையா. ராம்ஜி சத்பால் இருக்கான்ல, பையன் சொன்ன பேச்ச மீறவே மாட்டான். பீம்ராவ் சொன்ன வார்த்தை அவனுக்கு கல்வெட்டுல எழுதின மாதிரி. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல? அப்படிப்பட்ட மகான் பையனை எங்க அனுப்பி வச்சிக்க? இல்ல அவனே ஓடி போயிட்டானா? அப்படி இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு பொண்ணை எங்கேயும் அனுப்பி வைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்க போயிருப்பானுங்க.